சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிழையார் களவியிலே விடுவேனை மாதொரு கூறு உடையபிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. மாதொரு கூறு உடையபிரான் தன்கழலே சேரும் வண்ணம். அம்மையோடு இருக்கின்ற அப்பன் தன்கழலே சேரும் வண்ணம் அவனுடைய திருவடியை வந்து சேர்வதற்குரிய வழி என்னவோ அதை ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஆதி முதன்மையானவன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த மாதொரு கூறு உடைய பிரான்னு சொல்றதுக்கும் இந்த தையலார் மையலிலே அப்படின்னு சொல்றதுக்கும் கடைக்கண்ணில் அகப்பட்டு அப்படின்னு சொல்வதற்கும் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்றத கடைசி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சிந்திப்போம். செம்மை நிலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் சோவே. செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை. செம்மை நலம் அப்படின்னா செம்மை நலம் சிறந்தது, நல்லது, அதுதான் உண்மை அப்படின்றது தான் அர்த்தம். எப்போதும் மங்காதது, எப்போதும் வாடாதது, எப்போதும் அதெல்லாம் என்ன ஆக போறது இல்லை, அழியாதது. செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனே. எது செம்மை நலமோ அது அறியாத சிதடர், அது அறியாத சிதடர். சிதடர்னா புத்தி இல்லாதவங்க, சிதடர்னா புத்தி இல்லாதவங்க, தெளிவில்லாதவங்க அர்த்தம், புரிதல் இல்லாதவன் அப்படின்றது அர்த்தம். செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனே. செம்மை நலம் என்பது என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். செம்மை நலம் என்பது இறைவனுடைய உய்யும் நெறி. உய்யும் நெறி தான் என்னது, அதுதான் முதல் வரியிலே அழகா சொன்னார். முதல் பாடல்ல முதல் வரியில முதல் வார்த்தையில முத்தி நெறி அப்படின்றார். அது என்னது, முத்தி நெறி தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மை நலம். அங்க சொன்னதே தான் இங்க சொல்றாரு. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனே. செம்மை நலம் அறியாத சித்தரோடு திரிவேனே. செம்மை நலம் என்பது முத்தி நெறிக்கான வழி, உய்வதற்கான வழி. இந்த உய்யும் நெறியை அறியாத சிதடரோடு திரிவேனே. சிதடர்னா புத்தி இல்லாதவங்க, தெளிவு இல்லாதவங்க. நாம தெளிவா இருந்தாலும் நம்மளை தெளிவா இருக்க விடாதவங்க. நாம ஒருவேளை ஏதோ ஒரு நேரத்தில் வெளிச்சம் தெரிஞ்சுதுப்பா, அந்த வெளிச்சம் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா உடனே பறந்து போச்சு. அது அவங்க பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதடர். அப்படி எந்த ஒரு உயிர்களையும் மணிவாசக பெருமான் கை காண்பிக்கவில்லை. இவன் தாயா என்னை கெடுத்தான், இவன் தாயா என்னை கெடுத்தான், அவனாலதான் நான் இப்படி போயிட்டேன், ஒழுங்கா அப்படி போயிட்டு இருந்தேன்யா, ஆனா இவன் வந்து என்னை அப்படி ரூட்டை மாத்தி விட்டு என்னை வேற வழியில கொண்டு போயிட்டான் அப்படின்னா இல்ல. அழகா சொல்றாரு, தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். சிவபெருமானே என்னுடைய சுற்றமெல்லாம் என்னுள் இருக்கக்கூடிய நீயும் நானும் தான். என்னுடைய விதிவகையும் எனக்குள் இருந்து எனக்கு நீ அமைத்து கொடுத்ததான் என்னது என்னுடைய விதிவகை. அப்படி சிதடரோடு திரிவேனை அப்படின்னா இந்த பிறப்பை கடப்பதற்காக இறைவன் என்னை அமைத்து இந்த கூட்டை கொடுத்து இந்த கூட்டுல 5 புலன்களை வச்சு அமிச்சிய அவங்க தான் சிதடர். அவங்க தான் யாரு, சிதடர். அவங்க என்ன பண்றாங்க, இந்த வினையை நான் கழிப்பதற்கு என்னென்னலாம் நான் செய்யணுமோ அதெல்லாம் எனக்குள்ள என்னை வச்சுக்கிட்டு செய்ய வைக்கிறாங்க. உன்னுடைய திருவருளோட. இது அத்தனையும் யாரோட பார்வையில் நடக்குது, மேலான பார்வையில் நடக்குது. இறைவனுடைய மேலான பார்வையில் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் நடக்குது. இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன். மும்மை மலம் அறிவித்து நல்லா புரிஞ்சுக்கணும். மும்மை மலம்னா மும்மை மலம்
மும்மை மலம் அப்படின்னா மும்மை இம்மை மறுமை பிறப்பிலையும் மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன். மும்மை மலம் அறிவித்து, இதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன மலங்கள் எல்லாம் இருந்ததோ அத்தனை மலங்களையும் இறைவன் என்ன பண்ணான்? மும்மை மலம் அறிவித்து என்ன பண்ணான்? அறுத்தான் என்கிட்ட இருந்து. அது அறுத்தாதான் செம்மை நலம் தெரியும். மும்மை மலத்தை அறுக்காம செம்மை நலம் தெரியாது. மும்மை மலம் அறுக்கப்பட வேண்டும். 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. எப்பத்துலேருந்துங்க வருது? எல்லா இடத்துலேருந்தும் வருது. மும்மையிலையும் இருந்தது, இம்மையிலும் இருந்தது, மறுமையிலும் இருக்கும். மறுமையிலும் இருக்கும். எப்ப நான் இரவாத நிலையை பெறுகிறேனோ அப்ப இந்த மும்மை மலம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை விட்டு விலகும். இந்த மும்மலம் என்னை விட்டு என்ன ஆகும்? விலகும். மும்மை மலம் அறிவித்து, மும்மை மலம் அப்படின்னா இதற்கு முன்னாடி எடுத்த பிறப்புகளாக இருக்கட்டும், இம்மை எடுத்திருக்கக்கூடிய பிறப்புகளாக இருக்கட்டும், எல்லா பிறப்புகளில் இருந்தும் என்ன பண்ணார் இறைவன்? எனக்கு அறிவித்தார், மலங்களை அறிவித்தார். மும்மை மலம் அறிவித்து, மும்மை மலம் அடுத்துட்டாருனாலே என்ன காண்பித்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்தி நெறியை காண்பித்து விட்டார் என்பது பொருள். மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன். முதலாய முதல்வன் அவன் யாரு? எல்லாத்துக்கும் முதல். அவனுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்குன்னு யாரும் சிந்திச்சிட கூட கூடாது. அவனுக்கு மேலே இன்னொருத்தன் இருக்கான், அவன் தராததை அவன் தருவான்னு யாரும் சிந்திச்சிடாதீங்க. அவன் தராததை இவன் தருவான், அவன் தருவான்னு யாரும் சிந்திச்சிடாதீங்க. அவனை விட்டா உங்களுக்கு வேற ஆளே கிடையாது. முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி. நம்மையும் என்ன பண்ணாரு? நம்மையும் ஓர் பொருளாக்கி. எப்ப மும்மை மலம் அறுக்கப்படுகிறதோ அப்பத்தான் நீங்க மதிக்க தகுந்த பொருள், பொருள் உள்ள பொருள். அதான் ஆமா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் ஒரு நாள் உணர்த்தும். எப்போதும் போல வெறுமனே திருவாசகத்தை படிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு போனா இது விளங்கிடுமானா? விளங்காது. அந்த ஓம்காரத்து உட்பொருள் எப்பொழுது நமக்குள்ள வந்து உட்காருதோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை திருத்த ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நெறிகளெல்லாம் அது என்ன பண்ணோம்? மாற்றும். நெறிகளெல்லாம் மாற்றும். என்னதான் தெரிஞ்சாலும் 658 பாட்டம் புரிஞ்சாலும் திரும்ப திரும்ப உன்னை மீறிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறேவா, நான் அந்த பக்கம் போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறோம்ல. என்னதான் இருந்தாலும் உன்னை மீறி ஒன்று இருக்குதியா. மணிவாசக பெருமான் வாத ஊரராக தொடர்ந்த அந்த பிறப்பு தில்லையில் மணிவாசகராக இறைவனிடத்தில் மறையும் வரையில், நல்லா புரிஞ்சுக்கங்க, மாண்டு போகல. அவரு என்னானாரு? மறைந்து போனார். என்னானாரு? மணிவாசக பெருமானாக மறையும் வரையில் மற்றொரு பக்கம் திரும்பல. மற்றொரு பக்கம் திரும்பல. எந்த விஷயம் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட செயல் நடந்தாலும் சரி, அவர் அதிலிருந்து தடம் மாறி அந்த சைடு போனாரான்னு கேட்டா அதான் அவர் ஏன் அவரா வந்தாருன்றத புரிஞ்சுக்கணும். வந்ததே அவரு தான். வந்தது அவரா ஏன் வந்தாரு? அவராக வந்தாலும் மனிதனாக வந்தாலும் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நெறி தவறாமல் ஒரு பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவனை அவர் என்ன பண்ணாரு? இமைப்பொழுதும் நீக்காமல் பிடிச்சி வச்சிருந்தார். இமைப்பொழுதும் நீக்காம அவரை அதுவே பத்தல. அவரு சாமி விட்டுறனே சாமி விட்டுறனே சாமின்னு புலம்புறாரு. அப்போ யோசிங்க, அப்பேற்பட்ட பக்குவம், அப்பேற்பட்ட அறிவு வரணும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தன் நம்மையும் ஓர் பொருளாக்கி. அந்த நம்மையும்ன்ற வார்த்தையில் அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்மையும் ஓர் பொருளாக்கி. நாமெல்லாம் இதுக்கு தகுதியானவர்களா என்று நினைத்து வெளியே நிற்பவர்கள் நிறைய பேர். இதெல்லாம் நமக்கு எங்கெங்க கிடைக்க போகுது? இதெல்லாம் நமக்கு எங்கே விளங்க போகுது? இதெல்லாம் எனக்கு எங்கே புரிய போகுது? யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், இது யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி தானே நம்மளும் யோசிச்சு. அதை என்ன திருவாசகமா அப்படின்னா அது என்னவோ போ பாடிட்டு இருந்திருப்பான். நான் போன இடத்துலையும் நாம எல்லாரும் தான்
பாடிட்டு இருந்திருப்பாங்க திருவாசகம். என்னையா பாடிட்டு இருக்காங்க உட்காந்து, என்னது உடைய ஏதாவது புரியுதா வார்த்தைன்னு? மும்பை மலன்றான், செம்மை நிலங்கிறான், நமச்சிவாய வாழ்கின்றான், நாதன் தாள் வாழ்கின்றான், என்னையா இதெல்லாம்? அட போயா, எழுந்து போயா, ஏதாவது ஒரு சினிமா பாட்டு பாடியா புரியுற மாதிரி. எது ஏதாவது ஒரு சினிமா பாட்டு பாடு, நல்ல எம்ஜிஆர் பாட்டா பாடு, கமலஹாசன் பாட்டை பாடு, ரஜினிகாந்த் பாட்டை பாடு, இனிமையா கேட்குறோம் அப்படின்னு சொன்ன காலங்கள் உண்டு இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மையும் ஒரு பொருளாக்கி அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அப்படி யோசிச்சுட்டு இருந்த நம்ம பெருமான் நம்மளை அழைத்து இங்க உட்கார வச்சு இப்படி திருவாசகத்தை பாட வைப்பாரு, திருவாசகத்தை பேச வைப்பாரு, திருவாசகத்தை நினைச்சு உருக வைப்பாரு, திருவாசகத்தை நம்ம உள்ள ஊற்றுவாரு அப்படின்றது தெரியுமா? அப்ப அந்த நிலையை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வார்த்தை புரியும். என்னது? நம்மையும் ஒரு பொருளாக்கி, நம்மையும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி தருது. இது இவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு இங்க கிடையாது. இது இவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும்ன்றது இங்க கிடையாது. எவனை இறைவன் தேர்ந்தெடுக்கிறானோ அவனுக்கு அது கண்டிப்பா கிடைத்தே தீரும். அதுதான் விச்சதின்றைய விளைவு செய்பவன். யோசிச்சு பாருங்க, என் தாத்தா பாட்டி, என் அப்பா அம்மா யோசிச்சிருப்பாங்களா இவன் கையில திருவாசகத்தை வச்சு இப்படி கோயில் கோயிலா உட்காந்து பேச போறான் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களா? அதுக்காக ஏதாவது என்னை எங்கேயாவது ஒரு பயிற்சிக்கு அனுப்பி விட்டாங்களா? போப்பா அங்கே போனால் இங்கே உட்காந்து நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரலாம், இது மூலமாக நீ இங்கெல்லாம் போய் பேசலாம் அப்படின்னு இல்லை. நான் சொன்னது போல இறைவன் என்ன செய்கிறான்? அந்த வேகத்தை ஒரு நாள் ஒரு விஷயத்தை கொடுத்து தடுக்கிறான். அந்த வேகத்தை ஏதோ ஒரு வேகத்தில் நான் தாண்டா அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்த நம்ம என்ன பண்ணுறான்? இங்கே வாடா எப்பா, நீ ஒன்று இல்லடா இதெல்லாம் இங்கே வா சொல்லி நிறுத்தி. நல்லா புரிஞ்சுங்க, அந்த நிறுத்துதல் என்பது எல்லா உயிர்களுக்கும் நடக்கும். வேகமா போற எல்லா உயிர்களுக்கும் ஒரு நிறுத்தம் என்பதை இறைவன் ஒரு நாள் தருகிறான், பல முறை தருகிறான். புரியுதுங்களா? ஆனா அந்த நிறுத்தத்திலிருந்து திருப்பத்தை எல்லா உயிர்களுக்கும் தரானான்னு கேட்டா தரதில்லை. அந்த நிறுத்தத்திலிருந்து திருப்பம் எல்லா உயிர்களுக்கும் கிடைச்சிருதான்னு கேட்டா கிடைக்கிறது இல்லை. ஏன்? அந்த நிறுத்தம் அவனுக்கான இறுதியான நிறுத்தம் இல்லை. இன்னும் பல நிறுத்தங்கள் அவனுக்கு இருக்கு. இன்னும் போனோம், பஸ் ஏறி உட்காடுறோம், நிறுத்தத்தில் இறங்கிடுறோமா? ஏன்? நான் எந்த ஊர்ல இறங்கணுமோ அந்த நிறுத்தம் வரும்பொழுதுதான் அறிவு என்ன சொல்லுது? வந்துருச்சுப்பா இறங்குப்பா அப்படின்னு சொல்லுது. சில நேரங்கள்ல தூங்கிட்டு அந்த நிறுத்தத்திலே இறங்காம தள்ளி போய் இறங்குறவங்களும் உண்டு இல்லையா? காரணம் என்ன? அங்க இதுதான் தெரிஞ்சோ அதையும் தாண்டி போறது என்பது இறைவனுடைய தீர்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி இறைவன் என்ன பண்றான்? நிறுத்தம் கொடுத்தாலும் திருப்பம் எப்பொழுது வரணுமோ அப்பதான் வரணும், அப்பதான் வரும். அந்த உயிருக்கு தான் வரும். புரிஞ்சுக்கிங்க. வரும். இப்படி ஒரு பாதை அமையுது. ஆனால் அந்த பாதையில திருப்பம் கொடுத்து திருவாசகத்தை கையில கொடுத்து இந்த திருவாசகத்தில் இருக்க வார்த்தைக்கெல்லாம் உட்கார்ந்து நீயும் கேட்டு மற்றவங்களுக்கும் சொல்லு அப்படின்ற ஒரு வழியை அமைக்கிறான் என்றால் அந்த வார்த்தையினுடைய பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மையும் ஒரு பொருளாக்கி. இந்த நாக்கு எதெல்லாம் பேசிச்சோ, இந்த அறிவு எதெல்லாம் சிந்திச்சதோ, இந்த கண்ணு எதெல்லாம் பார்த்துச்சோ, இந்த காது எதெல்லாம் கேட்டுச்சோ, இந்த உடம்பை வச்சு நான் என்னெல்லாம் செஞ்சனோ, யாருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கும் இறைவனுக்கும் தெரியும், எனக்கும் இறைவனுக்கும் தெரியும். அப்ப சத்தியம் பண்ணி நான் சொல்லணும், நம்மையும் ஒரு பொருளாக்கி. என்னையும் பெருமானு இப்படி கொண்டு வந்து எத்தனை பேர் இன்னைக்கு உட்காந்து 658 பாட்டுக்கு பொருள் பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் 658 பாட்டுக்கு பொருள் கேட்டிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா இறைவன் பாருங்க, தேர்வு செய்து இவன் இதை சொல்லி இவன் இதை கேட்க வேண்டும் என்றான்னா இந்த 2 பேருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவன் திருவருளை பூரணமாக பெற்றிருந்தால்தான் இது நடக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இருந்தால்தான் இது நடக்கும். ஏதோ வந்தங்க, இந்த வழியா போனேன், அவர் தெரிஞ்சவர் இந்த ஊர்ல இருக்காரு, ஒரு சல்யூட் அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கேன். இந்த கோயில்ல கூப்பிட்டு வந்தார் ஒரு நாள், இந்த கோயில்ல சிவன் கோயிலா அப்படியா வாங்க கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் உண்டு. ஆனால் பெருமான் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ ஆலயங்கள் இருந்திருந்தாலும் இங்கே அமர வைத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் அதை தான் இங்கே சொல்றாரு. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த. நாய் சிவிகை அப்படின்னா என்னதான் நம்ம இதுவா இருந்தாலும் அந்த நாயின் வரும்போது
அடித்து துரத்துறோம்ல, அது நல்ல புத்தி தான், அதுக்கு கெட்ட புத்தி கிடையாது. நம்ம புத்தி என்ன பண்ணுது, போ அப்படின்னு துரத்தி விட்டுறோம் இல்லையா, கிட்ட வராத போன்னு துரத்துறோம், வெட்டுறோம். ஏன்? அது மேலே வீசுகின்ற துர்நாற்றம், இல்லை அது என்ன சாப்பிட்டு வந்ததோ நம்ம மேலே வந்து விழுந்துற போதுப்பா அப்படின்னு நினைக்கிறது, கடிச்சிட போகுதுன்ற ஒரு பயம், இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை துரத்துறோம் இல்லையா. இறைவனின் பார்வையில், இறைவனுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே அப்படி அருவருக்க தகுந்தவர்கள் தான். நீ எவ்வளவு பெரிய தங்கத்திலேயே குளிச்சு நல்ல ஜவ்வாதம் நல்ல உடம்பு முள்ளா பூசி வச்சு நல்லா நீ உள்ள நல்ல ஒரு கண்ணாடி மாளிகையிலே உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த உடம்பை இந்த உயிர் தாங்கி கொண்டிருக்க வரையில் அருவருக்கத்தக்க உடம்பு தான். அருவருக்கத்தகுந்த உடம்பு தான் இறைவனுடைய பார்வையில். ஒரு அருவருக்கத்தகுந்த ஒரு பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, கிட்ட வச்சு கூட பார்க்க முடியல, எட்ட வச்சு கூட பார்க்க முடியல, எட்ட வச்சு பார்க்கறதுக்கு கூட வேண்டான்னு நினைக்கிறோம். இறைவன் அவரோடு நம்மளை சேர்த்துப்பாரான். நாய் சிவிகை ஏற்றுவித்த இந்த நாயையும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி அருவருக்கத்தகுந்த ஒரு உயிரையும் இறைவன் என்ன பண்றாரு, சிவிகை ஏற்றுவித்த பட்டு துணி போட்டு உட்கார என்ன பண்ணுவாரா, பட்டு துணி, சிவிகைன்னா பட்டு, சிவிகை ஏற்றுவித்த நாய் சிவிகை ஏற்றுவித்த நல்ல பெரிய நல்ல ஒரு சிம்மாசனம் போடுறது, நாய் சிவிகை ஏற்றுவித்த. நல்லா புரிஞ்சுக்குங்க. மணிவாசக பெருமானை ஆட்கொண்டு, வாதவூரனாக இருந்த மணிவாசக பெருமானை ஆட்கொண்டு திருவாசகத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சிம்மாசனம் இந்த உலகத்தில் வேற ஏதாவது இருக்கா? எத்தனை வருடங்கள், எத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகள் கடந்து இருந்தாலும் இன்னைக்கும் இது திருவாசகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை தேடி அதிலிருந்து உருகி அதில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பத்தலைன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அப்பேற்பட்ட புண்ணியம் அந்த ஆன்மா செய்திருந்தால்தானே வாதவூரனை ஆட்கொண்டு மாணிக்க வாசகனாக மாற்றி திருவாசகம் என்ற ஒரு அழகிய ஒரு வேதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்க முடியும். இந்த திருவாசகத்தை படித்து பல உயிர்கள் இறைவனை உணர வேண்டும், சிவத்தை உணர வேண்டும், சிவத்தை சிக்கனை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தனை தானே மாணிக்க வாசக பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இருந்திருக்குமா? வேற இந்த 658 பாட்டை வச்சு இந்த உலகத்தையே பாரு என்ன பண்றேன் பாரு, எல்லாம் என்னதான் அவனுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு பாடியிருப்பாரா மாணிக்க வாசக பெருமான்? யோசிச்சு பாருங்க. அவருக்குள்ள இருந்து பாட வைத்த சிவபெருமான் என்ன சொன்னாரு? உள்ளதை உள்ளபடி சொல். என்ன சொன்னாரு? உள்ளதை உள்ளபடி சொல். நீ வலியை அனுபவித்தால் வலிக்கிறது என்று சொல், நீ ஆனந்தத்தை அனுபவித்தால் ஆனந்தம் அடைந்தேன் என்று சொல், அந்த வலியும் ஆனந்தமும் நான் தந்தது என்று சொல், அந்த வலியும் ஆனந்தமும் நான் தந்தது என்று சொல், நான் தருவேன் என்றும் சொல், அதுதான் நான் தரக்கூடிய ஒண்ணுன்னு சொல்லு. அப்படிதானே சொன்னாரு திருவாசகத்துல. எங்கேயாவது மறைச்சாரா? எப்பா நீ அவர் முன்னாடி வாப்பா, உன் கஷ்டமெல்லாம் ஓடி போயிரும்பா, வாப்பா இதில் இந்த படிகத்தை 10 முறை படிப்பா, 10 மாடி வீடு கட்டிடலாம்ப்பா சொன்னாரா? திருவாசகம் போகத்திற்கான நூல் அல்ல. திருவாசகம் போகத்திற்கான வாசகங்கள் அதில் இல்லை. முழுக்க முழுக்க யோகத்தை நோக்கி நம்மளை கட்டி இழுக்குது திருவாசகம். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கவே முடியல. என்னத்தான் அதில் யோகத்தை சொல்லி சொல்லி மணிவாசக பெருமான் கொட்டி தீர்த்துட்டு போனாலும் திரும்ப திரும்ப இந்த பதிகத்தை பாடினா அது கிடைக்குமான்ற புத்தி தான் வருதே தவிர, பெருமானே எதையுமே எதிர்பார்க்காமல் உன் முன்னாடி நின்று திருவாசகத்தை பாடக்கூடிய அறிவை கொடு. ஒவ்வொன்றத்தையும் பாடினா என்னங்க பலன், என்னங்க பலன், பலன் தரும் பலன் தரும் பலன் தரும் பலன் தரும் பலன் தரும்னு அப்படியே பேசிய பழகியாச்சு. இறைவனை பாடுவதை விட பலன் இந்த உலகத்தில் வேறொன்று கிடையவே கிடையாது. எப்படி பாடணும் இறைவனிடத்துல? இறைவனிடத்தில் எதையும் கேட்காமல் அவன் முன்னாடி நின்று அவனை பாடுறது பலன் நினைச்சு பாடுறதை விட பலன் இந்த உலகத்தில் வேற ஒன்று கிடையவே கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு திருவாசகம் நமக்கு வழி நடத்துகிறது. அதனால தான் சொல்றாரு, நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்விருவார் அச்சுவை. அம்மை எனக்கு அருளியவாறு, இத்தனை காலம் ஐயன் ஐயன் அத்தன் அப்படின்னு சொன்னவர் திருவாசகத்தின் இறுதி வரியில, அது இறுதி வரியான்னு நமக்கு தெரியாது, ஆனா அச்சோபதிகத்தின் இறுதி வரி கடைசி வரியில
அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பெருமானே, அம்மையும் அப்பனும் ஆனவன், மாதொரு பாகனாக இருக்கின்றவன். அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்ற வரிக்கு என்ன, ஏன் இந்த இடத்துல அதை அவர் உபயோகிக்க வேண்டும்? செம்மை நலம் அறியாத சித்தரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தன் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த இடத்துல பிரார்த்தனை பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதிகங்களும் 10 பாடல்களை கொண்டது. 10 பாட்டு உள்ளதுக்கெல்லாம் 10 அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அச்சப்பத்து, உயிருண்ணி 10, ஆசைப்பத்து, அதிசயப்பத்து அப்படின்னு, கண்டப்பத்து அப்படின்ட்டு அதில் எல்லாத்துலேயும் எத்தனை பாட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 பாட்டு தான் இருக்கும். பிரார்த்தனை பத்தில் மட்டும் 11 பாட்டு இருக்கும். பிரார்த்தனை பத்தில் 11 பாட்டு இருக்கும். அதில் கடைசி பாட்டு கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகினுக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே அப்படின்னு பாடிப்பார் மாணிக்க வாசக பெருமான். கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய். பெருமானே, உன்னோடு யாரெல்லாம் கூடினார்களோ அந்த அடியார்கள் எல்லாம் கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய். குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய். குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய்னா குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய். உன்னை போற்றுவது ஒன்றையே செயலாக வைத்திருப்பார்கள். அவங்களுக்கு சிரிப்பை தவிர வேற ஒன்று கிடையவே கிடையாது. என்ன நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சிறு புன்னகையோடு கடந்து போயிட்டு இருப்பாங்க. கழித்தல் அப்படின்னா ஆனந்தம். கழித்தல் என்னது, எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய். வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம் போல் நிற்பேன். ஆனால் நான் வாடி வாடி வழியற்றே, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வாடி வாடி வழியற்றே, வழி இல்லாமல் வழி இல்லாமல் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம் போல் நிற்பேனோ. வற்றல் மரம்னா காய்ந்து போன மரம், தனி மரம். அந்த மரத்துக்கு என்ன கிடையாது, சுற்றம் எதுவுமே கிடையாது. வற்றல் மரம் போல் நிற்பேனோ. பெருமானே, பிரார்த்தனை அதுதான். மாணிக்க வாசக பெருமான் வைத்த பிரார்த்தனை அதுதான். ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகு நிற்கு. யாரோட? ஊடி ஊடி உடையாயோடு. எங்க வரணுமா? ஊடி ஊடி உடையாயோடு. உடையாய் என்பவள் அம்மை. அவ எப்படி உனக்குள்ள ஊடி ஊடி உன்னுள் ஒரு பாதியாக வந்தாலோ, உன்னுள் ஒரு பாதியாக கலந்தாலோ, அப்படி ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள் உருகி பெருகி நிற்கு. உள்ளம் உருகி பெருகி நிற்கு. நெகிழணும். எப்போ அந்த நிகழ்வு நடக்குமா? இந்த உலக உயிர்கள் எல்லாம் இந்த பிறப்பு அரும்பொழுது உடையாய் எப்படி ஒரு பாகமாக கலந்திருக்கிறாளோ அவளுடைய பாதத்தில் போய் கலக்கிறது. அந்த உமையம்மையுடைய பாதத்தில் போய் கலக்கும். அந்த உமையம்மையுடைய பாதத்தில் போய் கலக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த உலகம் ஊழி காலத்தின் பொழுது ஒடுக்கப்படும் பொழுது யாரும் சேர்ந்து ஒடுக்கப்படுறா? அப்போ நான் அங்கே இருந்தால் தான் நானும் சேர்ந்து உள்ளே போவேன். நான் இங்கே இருந்தால் எனக்கு அழிவில்லைன்னு ஆகிடும். நான் இங்கே இருந்தால் அப்பங்கிட்ட இருந்தால் அப்பனுடைய பாகத்தில் இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? ஊழி காலத்தில் எனக்கு அழிவு இல்லை. ஊழி காலத்தில் அழியாத பொருளே கிடையாது சிவத்தை தவிர. சிவத்தையும் திருவாசகத்தை தவிர ஊழி காலத்தில் அழியாத பொருளே கிடையாது. அப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் எப்படி கேட்க வச்சிருக்காரு பாருங்க சிவபெருமான் மாணிக்க வாசக பெருமானை.
ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகி நிற்கு. உமையம்மை உன்னை எப்படி உருகி கலந்து பாடினாலோ எனக்கு தெரியாது. அவளுக்கு ஒரு பாகம் கொடுத்தல்ல, அந்த பாகத்தில் என்னை சேர்த்து விட்டுரும். ஏன்னா நான் உமையம்மையும் ஒரு நாள் உன்னுள் ஒடுங்க போறவள் அப்படின்றதுனால நான் எவ்வளவு கரெக்டாக என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்கேன் பாருங்க. என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகி நிற்கு. அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணணும், ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்து. அங்கே போயாச்சுன்னா ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்த. இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உமையம்மை இறைவன் உமையம்மையின் மூலமாக என்ன கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அருளை கொடுத்துட்டு இருக்காரு. உமையம்மையின் மூலமாக அருளை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த உமையம்மையினோட அருள் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா போகத்திலையும் யோகத்திலையும், போகத்தில் இருந்து யோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்வதற்கு காரணமாக அமைகிறது. இறைவன் அம்மையை இயக்கி அம்மை மூலமாக நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உய்வை நோக்கி பயணம் செய்ய வைக்கிறான். அந்த இறுதி வரியில் அவர் அம்மைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா அங்கே ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அம்மை எனக்கு என்ன செய்யணும், அந்த அருளை கொடுக்கணும். இவன் சரி, இவன் யாரு, எல்லாமே இவனுக்கு சரின்னு சொல்லிட்டு அம்மையும் அப்பனும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அம்மையோனுடைய திருப்பாதத்தில் போயிட்டு ஒரு இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலக்க முடியும். அதுதான் அங்கே சொல்கிறாரு, கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகினுக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்த. பெருமானே, உச்சபட்ச உன்னோடு பிரியாமல் இருக்கக்கூடிய அன்பை பெற்றவள் யாரு அப்படின்னு கேட்டா உமையம்மை. எப்போதும் உன்னில் ஒரு பாகமாக இருக்கின்றவள். அவளோடு என்ன கலத்து விட்டுரு சாமி. அங்கே கொண்டு போய் என்ன பண்ணிடு, கலந்துரு. அங்கே கலந்துட்டா என்ன அர்த்தம், பிரிவே இல்லைன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. பிரிவே இல்லைன்னு அங்கேருந்து எப்படி என்னால் பிரிய முடியும், அங்கே கொண்டு போய் என்னை கலந்து விட்டுரு அப்படின்னு கேட்குறாரு. அப்பேற்பட்ட அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மையும் நீதான், அப்பனும் நீதான். பெருமானே, இந்த உலக உயிர்கள் எல்லாம் போகத்தில் உழன்று உன்னை நோக்கி யோகத்தை நோக்கி வருவதற்காக அம்மையாகவும், யோகத்தை பரிபூரணமாக எனக்கு தந்து என்னை உன்னுள் கலந்து கொள்வதற்கு நீ அப்பனாகவும் இருந்து எனக்கு இங்கே அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்பேற்பட்ட அருளை நான் பெற்றவாறு இந்த உலகத்தில் வேறு யார் பெறுவார்கள்? இப்பேற்பட்ட அருளை நான் பெற்றதற்கான வழி எது? எந்த வழியில் இது எனக்கு கிடைச்சது? என்ன செஞ்சேன் இதை எனக்கு நீ கொடுத்த சொல்லு இறைவா என்பதை அச்சோபதிகம் முழுவதும் மாணிக்கவாசக பெருமான் இங்கே கொட்டி தீர்த்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு பாட்டிலையும், இந்த ஒரு பாடல்லையும் இந்த அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள் பெண்களை சொல்லி அவங்க பார்வையில் பட்டதனால நான் இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உமை ஒரு பாகனாக இருக்காரு, மாதொரு கூறு உடையவனாக இருக்கிறாரு. இதுக்கு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் உயிர்கள் பல கோடி உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கு. பல கோடி உயிர்கள் இடத்துலையும் கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன இருக்குது? பல கோடி உயிர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு அறிவை படைச்சிருக்கார் இறைவன். எல்லா உயிர்களுக்கும் என்னது அந்த பொதுவான அறிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேதம். என்னது அது? பேதம். பேதம் என்பது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல, நான்லாம் இந்த நாட்டுக்காரன், அவன்லாம் அந்த நாட்டுக்காரன், நான் இந்த மதத்துக்காரன், அவன் அந்த மதத்துக்காரன், நான் இந்த சாதி, அவன் அந்த சாதி, அப்படி நான் மிருகம், அது மிருகம், நான் மனுஷன், அது பறவை, நான் மனுஷன். இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேதம். இதெல்லாம் என்னது? பேதம். இப்படி பல பேதங்கள் நமக்குள்ள இருக்கு, புரியுதுங்களா? ஆனா சுத்தி வரும்பொழுது, இன்னும் கிட்ட வரும்பொழுது அந்த ஜாதி இதெல்லாம் கூட ஒழிஞ்சு போய் குடும்பம் அப்படின்லாம் அதில் இருக்கக்கூடிய பேதங்கள்லாம் கலைஞ்சி தனியா ரெண்டு பேர் நின்னா ஒரு பேதம் இருக்கு. நீ ஆண், நான் பெண். இது ரெண்டுமே என்னது அப்படின்னு கேட்டா பேதம். பேதங்களாகி பேதமில்லா பெருமையன் சிவனா. பேதங்களாகி பேதமில்லா பெருமையன்.
நான் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்ததுனால என்னை போலேயே மனித உருவம் தாங்கி கொண்டிருக்கின்ற வேற்றொரு பால் இருக்கக்கூடிய உயிரை நான் பெண்ணா பார்க்கிறேன். அந்த உயிர் என்னவா பார்க்குது? ஆணா பார்க்குது. அதனால நான் யாரு அப்படின்னு கேட்டா, இறந்து பிறப்பதற்காக வந்த சாதாரண உயிர். எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கங்க. வானவர்கள் உட்பட, மால் அயன் உட்பட, பிரம்மா, திருமால், ருத்ரன் உட்பட எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பேதம் உண்டு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த பேதம் கிடையாதான், சிவபெருமானுக்கு. அதனாலதான் என்ன பண்ணாராம், உமையொரு பாகனக தன்னில் ஒரு பாதியை கொடுத்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு அருட்பெருஞ்சோதிக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன். அவனுக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேதம் கிடையாது. ஆனால் இந்த உலக உயிர்கள் எல்லாம் எப்படி படைச்சிருக்கான்? பேதத்தோட படைச்சிருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதம் கலைந்து ஒரு நாள் அதுவும் சிவமாக மாறி தன்னுள் வந்து கலக்க வேண்டும். அப்போ அது வரைக்கும் நம்மெல்லாம் எதுக்குள்ள மாட்டிக்கிட்டே இருப்போம்? இந்த மாயை வாழ்க்கையில வந்து ஆணை பெண் கவர்வதும் பெண்ணை ஆண் கவர்வதும் இயல்பு அப்படின்னு புரிய வைக்கிறாராம் சிவபெருமான் மாணிக்க வாசக பெருமானுக்கு. இதெல்லாம் நான் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் தாயா பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இருக்கிறதுலையே நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாலும் இந்த பேதம் இல்லாமல் இருக்காது. நான் ரொம்ப இல்லைங்க, எந்த உயிரையும் நான் பிரித்து பார்க்குறதே கிடையாதுங்கன்னு சொன்னாலும் ஆண் பெண் என்ற பேதம் வரும் பொழுது அவங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரிவு இருக்கும். புரியுதுங்களா? நீ ஆண் நான் பெண், நீ கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும், நான் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படின்ற ஒரு பேதம் இருக்கும். அந்த பேதத்திலிருந்து விடுதலை வேண்டுமே ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது இந்த உயிர்கள் சிவமாக மாறுகிறதோ, உய்யும் நெறியை நாம் அடைந்து சிவமாக மாறுகிறோமோ அப்போ அங்கே போயிட்டு எங்கே போய் சேர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய திருவடியை சென்று சேரும் பொழுது உமை ஒரு பாகத்தில் நாமளும் உமை பாகத்தில் போய் சேரும் பொழுது தான் அது நமக்கு புரியுமா என்னது. இப்போ தான் பேதம் இல்லாதவர்கள் நம்ம. அங்கே போகும்போது தான் நமக்கு என்ன இருக்காது? பேதம் என்ற ஒன்று இருக்காது. அது வரைக்கும் நம்ம எதில் உழன்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேதத்திலேயே தான் ஓடிக்கிட்டு இருப்போம், பேதத்திலேயே தான் உழன்று கொண்டு இருப்போம். அதை தான் திருவாசகத்தின் மூலமாக மணிவாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எங்கே பெண்களை குறிப்பிட்டு அவர் பாடியிருந்தாலும், எங்கே பாலினத்தை குறிப்பிட்டு அவர் பாடியிருந்தாலும் அது அத்தனையும் நாம் பலமுறை சொன்னது போல போகத்துக்குரிய சொல்லாக அதை நாம் பார்க்க வேண்டும். அந்த போகத்தை நோக்கி நாம் போகிறதுனால இறைவனுடைய யோகத்தை நம்மளால் பெற முடியவில்லை என்ற ஏக்கத்தின் அடிப்படையிலேயே மாணிக்க வாசக பெருமான் 658 பாடல்கள்லையும் அந்த மாதிரி பதிவுகளை அவர் சிவபெருமானுடைய திருவருளோடு பதிவிட்டிருக்காரு. அப்பேற்பட்ட அந்த பதிகத்தில், அப்பேற்பட்ட இந்த திருவாசகத்தில் 658வது பாடலான செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. இந்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அப்பேற்பட்ட பெருங்கருணையை இறைவன் எனக்கு கொடுத்தவாறு எந்த உயிருக்கு கிடைக்கும்? எதன் அடிப்படையில் இந்த ஆலயத்துக்கு வந்தோம், உட்கார்ந்தோம், பேசணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் மணிகண்டன் இங்கே என்னை கூப்பிட்ட போது, இங்கே ஏதோ தேர் விழா நடக்குதுன்னு நினைக்கிறேன், கூப்பிட்டாரு. இங்கே நான் உள்ளே வரும்போது என்னுடைய காதில் முதலில் ஒலித்த திருவாசகம், திருக்கல்லில் முதல்ல ஒலித்த திருவாசகம். ஒரு பண்ணில் பாடுறவரை கூட்டி வந்து பாட வச்சுருந்தாங்க. மயிலாப்பூர்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து பாட வச்சுட்டு இருந்தாங்க. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இல்லை. இதுதான் இந்த ஆலயத்துக்குள்ள எனக்கு வந்து என் காதில் கிட்ட முதல் திருவாசகம். இந்த திருக்கல்லில் பதிகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பெருமான் இங்கே அம்மையும் அப்பனும் ஆக நின்று ஆனந்தமாக இருப்பதாக அந்த கல்லில் பதிகத்தினுடைய பொருள். அந்த பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பெருமான் எப்படி இருக்காருன்னு சொல்லுவாங்க. இங்கே அம்மை ரொம்ப ஆனந்தமாக இருப்பதாகவும் அம்மையும் அப்பனும் ஆனந்தமாக இங்கே இருப்பதாக அந்த வரிகள், இந்த திருவாசகத்தினுடைய இந்த வரிகள் இந்த ஆலயத்துக்குள்ள முதல்ல நம்ம திருவாசகத்துக்காக அன்றைக்கி திருவாசகம் பாடணுன்னு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அங்கே பாட முடியல. ஏன்னா அவர் அங்கே பேசிக்கிட்டு இருந்ததுனால, அவர் பாடிக்கிட்டு இருந்ததுனால நம்ம அதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால
நம்ம அதை செய்யலை. ஆனால் அன்றைக்கி அவர் உட்கார்ந்து பாடினதை கேட்கும் பொழுது அந்த பாட்டு பிடித்த பத்தில் வரக்கூடிய அந்த பாடலை தான் அவர் இங்கே உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தார். அதுவே மூல மந்திரமாக இந்த திருக்கல்லில் நமக்கு கிடைத்த அந்த வாசக மந்திரமாக கொண்டு ஒவ்வொரு வாரமும் இறைவன் முன்னாடி அதை நின்று பாடிட்டு வரத்துக்குரிய முழுமையான காரணம் அதுதான். பெருமான் அம்மையும் அப்பனுமாக நமக்குள்ளே இருந்து அதில் அழகாக அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம். செம்மையே ஆய சிவபதம் தான் செம்மை நலம் அறியாத சிதறுடன் தெரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தன் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அந்த வரிகள் தான். செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கேன் அப்படி. அவன் செம்மையே ஆய சிவபதத்தை நமக்கு அளித்ததுனால தான் இம்மையே அவனை பிடிக்க முடிஞ்சது. இல்லைன்னா நம்மளால இம்மையே அவனை பிடிக்க முடியாது. இந்த பிறவி இல்லை, அடுத்த பிறவின்னு போய் இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போயிட்டு இன்னும் எத்தனை பிறவிகள் பொய்யிலே கடந்து நம்ம இது பண்ணிட்டு போகுமே தெரியாது. ஒவ்வொரு வாரமும் இந்த அச்சோப்பதிகத்தை பாடும் பொழுதெல்லாம் அந்த திருவாசக கோஷத்திலேருந்து வரக்கூடிய அந்த மெய்யாகுமோ பாடலும் உணர்த்துவது என்னது அப்படின்னு கேட்டால் அந்த முத்தி பதிகத்துக்குரிய சாறு. முத்து பதிகத்தில் என்ன கேட்குறாரு? மெய்யை கேட்குறாரு. அந்த மெய்யுக்குரியது தான் மெய்யோடு மெய் சேர்த்த மெய்யென்போம் திருவாசகம், மெய்யோடு மெய் சேர்த்த மணிவாசகம் அப்படிங்கிறது அந்த மெய்யோடு மெய்யை சேர்த்தவன் மணிவாசகம். அவன் எப்போ அந்த மெய்யோடு மெய்யை கொண்டு போய் சேர்த்தான் அப்படின்னா அவனுடைய பொய் மெய்யானவருக்கு அப்புறம்தான். அந்த செம்மை நலம் அவனுக்கு கிடைத்ததற்கு பின்புதான் என்ன செய்தார் மணிவாசக பெருமான் என்றால் தன்னுடைய பொய்யை கொண்டு போய் மெய்யோடு மெய்யாக சேர்த்தார். அப்படி இறைவன் இந்த நிகழ்வை துவங்கும் பொழுதே 2020 திருவாசகம் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே என்னையும் சேர்த்துதான் நீயும் கேட்டு திருந்து அப்படின்னு சொல்லி என்னை அங்கே உட்கார வச்சு கேட்க நல்லது. அனுபவம்னு சொல்ல போனேன். டீ குடுக்க வந்த ஈர்த்தி எம்மை ஆட்கொண்டாங்க. இதுதான் சத்தியம் எனக்கு. கண்டிப்பா இங்க வந்தவங்களும் இங்க உட்கார வச்சு செய்ய சொல்றதுன்னு இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக வேண்டிதான் என்ன அருள் இது பண்ணுறாரு. எங்களுக்காக எங்கெல்லாம் வெளியில எல்லாம் எங்களுக்கு போய் கேட்க முடியாது, பார்க்க முடியாது. அதுக்காக வேண்டிட்டு இந்த ஆன்மாக்காக கூட இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்காகவும் தான். எதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது 5 பேர் 6 பேர் என்றது கணக்கு நம்ம கண்களின் அடிப்படையில். நம்ம கண்களுக்கு தெரியாமல் எத்தனை உயிர்கள் இதை கேட்டுட்டு இருக்குன்றது நமக்கு தெரியாது. எத்தனை உயிர்கள் இதில் லைஃப்க்கு உட்காந்துட்டு இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். ஆனால் 2020 இதை பற்றி பேச ஆரம்பித்து இங்கே உள்ளே வரும் பொழுது இறைவன் நமக்கு கொடுத்த திருவுரிப்பு. நான் இங்கே ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், இங்கே பேசும்போது அது எத்தனை பேர் அங்கே அப்போ இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இதில் ரொம்ப முக்கியமான எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. அதை நான் அப்புறம் முடிக்கும் பொழுது சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அது அன்றைக்கி வந்தீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எத்தனையோ திருவாசகம் யாரையுமே நம்ம வந்து தாழ்த்தினது கிடையாது. யார் பேசுகிறதையும் நம்ம குறைப்பட்டுக்கிறது கிடையாது. யார் செய்கிற செயல்கள்லையும் நம்ம வந்து இல்லைங்க அவங்க அப்படி செய்தாங்க நான் இப்படி செய்கிறேன்ற மாதிரி தாழ்த்தி உயர்த்தி சொல்வது கிடையாது. திருவாசகம் எத்தனையோ உயிர்கள் பாடுது, எத்தனையோ உயிர்கள் பேசுது, எத்தனையோ உயிர்கள் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இறைவன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வைக்கு நம்மளை பண்ண சொல்லி உணர்த்தும் பொழுது இறைவனிடத்தில் நான் கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், வைத்த ஒரே ஒரு விண்ணப்பம் இதுதான். என்னது அப்படின்னு கேட்டால், இறைவா இந்த 658 பாடலுக்கும் யார் சொன்ன பொருளையும் நான் காதில் வாங்கி திருப்பி சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே பேசியிருப்பாங்கல்ல, அவங்க சொன்ன பொருளை நான் கேட்டு இப்படி அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு நான் சொல்லக்கூடாது. எதையும் நான் கேட்கவும் மாட்டேன், யார் பேசுறதையும் கேட்கவும் மாட்டேன். எனக்கு இறைவா நீ என்ன உணர்த்துகிறாயோ அது சரியோ தவறோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நீ என்ன உணர்த்தினையோ அதை சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக சமைச்சுத்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ சமைச்சுத்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படித்தான் எனக்கு இந்த 658 வேணும். இந்த 658 இறைவன் எனக்குள்ள என்ன சொல்லணும்னு போட்டாரோ அதை தான் கொண்டு வந்து இங்கே நான் சொல்லணும். அப்படி என்றது தான் அவர்கிட்ட நான் வைத்த விண்ணப்பம். எங்கேயுமே யார் ஒருவேளை அவங்க நம்ம பேசுறத இன்னொருத்தர் ஏற்கனவே பேசியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது.
நம்ம பேசின மாதிரியே பேசி நம்மளோட சிறப்பாக பேசியிருப்பாங்க, யாருக்கு தெரியும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இறைவனிடத்தில் கேட்டது அதுதான். ஏன்னா பல முறை எனக்கு பல பேர் வந்து இந்த வீடியோலாம் அனுப்புவாங்க, இதை கேளுங்க அவர் பேசியிருக்காருன்னு. நான் வந்து இல்லைங்க, நான் கேட்கறது இல்லை. ஒரு சிலர்கிட்ட சொல்லியே இருக்கேன். கேட்காம இருந்ததுக்கு காரணம் வந்து ஆணவம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்கன்ற ஆணவம் இல்லை. இதை கேட்டுட்டு அது கேட்டதிலே அப்படியே நம்ம அதுலேயே அப்படியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இறைவன் ஒவ்வொரு பதிகத்தை இங்கே வந்து பேசும் பொழுதும், ஒவ்வொரு பதிகத்தை பற்றி ஒரு விஷயம் நம்ம இங்கே வந்து சொல்லும் பொழுதும், இறைவன் இங்கே எனக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை அப்படியே சொல்லி அதை நானும் ருசிக்கணும், அப்படி தான் எனக்கு வேணும் அப்படின்னு தான் இறைவனிடத்தில் நான் கேட்டது. இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு திருக்குறிப்பு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பல பேர் திருவாசகத்தை பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கலாம் எல்லா இடத்துலையும். ஆனால் திருவாசகத்தை பேசும் பொழுதே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து அப்படியே திருக்குறளுக்கு போவாங்க, திருக்குறள்லேருந்து தேவாரத்துக்கு போவாங்க, தேவாரத்துலேருந்து திருவருட்பாக்கு, என்னென்னா அதில் இருக்க ஒத்த கருத்துக்கள். திருமூலர் சொன்ன திருமந்திரத்துக்கு போவாங்க, அவர் அப்படி சொன்னார், இது சொன்னார், அதுலேருந்து இதே மாதிரி தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்காரு, இதே மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு, இவர் சொல்லியிருக்காரு. 658 பாடல்களுக்கும் நாம் பேசிய அந்த ஓசை ஒளி நம்மகிட்ட பதிவில் இருக்குது. எங்கே போட்டு கேட்டாலும் திருவாசகத்தை தவிர மற்றொன்றை இங்கே நம்ம உச்சரிக்கல. திருவாசகத்தை தவிர இது சுத்தமான தேனாக இங்கே கொடுக்கணுன்றது இறைவனுடைய கட்டளை. இந்த தேனில் வேற எதையும் கலக்காம வெறும் திருவாசகத்தை மட்டுமே கொடுக்கணுன்றது தான் இறைவன் எனக்கு கொடுத்த திருக்குறிப்பு. அதன் வழியே 658 பாடல்களையும் இங்கே பேசியிருக்கோம். 658லையும் எங்கேயும் வழுவி அந்த சைடு போகாமல், ஒரே ஒரு நாள் பார்த்தசாரதி ஐயா குறிப்பிட்டார், எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த இடரினும் தளரினும் பாடும் பொழுது பாடி முடித்தது ஒன்று நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், இடரினும் தளரினும் பாடும்பொழுது. இதில் எங்கெங்கே பொருளை கேட்டிருக்காரு, இதை போய் பொருள் வேண்டி பதிகன்னு பாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டேன். அதுக்கு விளக்கம் கேட்டார், விளக்கம் சொல்லிட்டேன். அன்றைக்கி அவர் சொன்னார், ஐயா நீங்கள் திருவாசகத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன்னீங்க, இன்றைக்கி இதை பேசிட்டீங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். திருவாசகம் பேசுவதற்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு மணி நேரம் செலவு பண்ணுறோம். எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமுறைகள் பாடுகிறோம், தேவாரம் பாடுறோம். அதாவது நாவுக்கரசர் பாடின இந்த திருக்கல்லில் பதிகம், ஞானசம்பந்தர் பாடின திருக்கல்லில் பதிகம் பாடுறோம். ஒவ்வொரு அருளாளர்கள் இப்போ நால்வர் பாடத்தில் ஒவ்வொரு பதிகம் பாடுறோம். அதுக்கப்புறம் நம்ம திருவாசக கோஷம் பாடுறோம். பேசி அதெல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாசகத்துக்குரிய தெளிவு புரிதலுக்குள்ளேயே போகிறோம். திருவாசகத்தின் தெளிவு புரிதலுக்குள்ளே அது கலக்கப்படவே இல்லை. அது பேசுனது எங்கே பேசியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பாட்டு பாடி முடித்த உடனே பேசினது. ஆனால் இறைவன் நம்மளை இவ்வளவு தூரம் அந்த திருவாசகத்திலிருந்து வெளியே போகாமல் நிறுத்தி, திருவாசகத்துக்குள்ளேயே நிறுத்தி, திருவாசகமே பிரதானம், திருவாசகமே சிவம், திருவாசகமே எல்லாம் அப்படின்னு இந்த பிறப்பின் இறுதி வரையில் இறைவன் அழைத்து செல்ல வேண்டும் என்பது மட்டுமே இந்த உடலை வைத்து கொண்டு நான் படுகின்ற ஆசை. எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அது இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும்போதும் திருவாசகம் அல்லாது வேறொன்று சிந்திச்சிடக்கூடாது. இந்த திருவாசகம் தான் இந்த பிறப்புக்கு எனக்கு கிடைத்த மருந்து. இந்த பிறப்புல உடம்புல 1000 நோய் இருக்கலாம், அதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்றனா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த பிறப்பை நான் கடப்பதற்கு ஒரு நல்ல மருந்து, சுவையான மருந்து ஒன்று கிடச்சிருக்குன்னா அது திருவாசகம். அப்பேற்பட்ட திருவாசகம் இத்தனை உயிர்கள் இடையில இறைவன் என்னை பேச வைத்ததுக்கு பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனாகவும் எப்பொழுதும் அவனுக்கு கடமைப்பட்டவனாகவும், அவனை தவிர மற்றொன்றை பிரதானமாக எண்ணாது, மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது, எப்பொழுதும் மற்றொரு தெய்வத்தை பிரதானமாக நினையாது, இறைவனையே பிரதானமாக நினைத்து இறைவன் திருத்தால் பணிவதையும், திருவாசகம் தொழுவதையும், திருவாசகம் பாடுவதையும், திருவாசகம் பேசுவதையும் ஆரம்பிக்கும் போது, சுந்தரர் பதிகம் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு வரியிலையும் அந்த பதிகம் பாடி முடிக்கும்போது, உன்னையல்லால் யாரை நினைக்கேன்னு,
உன்னையெல்லாம் யார் நினைக்கிறேன்னு தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பாடிக்கிட்டு இருந்தோம். பெருமான் எங்கே இதுக்கு அடுத்து என்ன பயணத்தை அவர் கொடுக்குறாரோ அந்த பயணத்தில் எங்கே போய் உட்கார்ந்து அவரை தவிர மற்றொன்றை நினையாமல், திருவாசகத்தை தவிர மற்றொன்றை சிந்திக்காமல், எல்லாமே அதுக்குன்னு மற்றதெல்லாம் கெட்டதுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு என் கையில் கிடச்சிருக்கிறது நல்லது, அவ்வளவுதான். மற்றபடி அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். பெருமான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை காண்பிக்கிறார். அவங்க வழியில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். 658 பாடல்கள் சிந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு பாட்டிலையும் யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்தியது கிடையாது. நான் இப்படி இருக்கேங்க, நீங்கள் எல்லாரும் இது இப்படி தான் இருக்கணும், வேற ஒன்றை நீங்கள் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது கட்டாயப்படுத்தியிருக்கோமான்னு கேட்டால் கட்டாயப்படுத்துதல் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பதிவு போடும் பொழுதும், ஒவ்வொரு வாரமும் நம்ம பதிவை போடும்போதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க கலந்துக்குங்க அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம். எல்லாம் கம்பல்சரி இங்கே வரணுங்க, உட்காரணுங்க, இதை கேட்டே தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியது கிடையாது. அப்படி இறைவன் தீர்மானிக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இறைவன் யார் யாருக்கு யார் யார் கலந்து கொள்ள வேண்டும், யார் யார் எதை உள்ளே கலந்துக்கணும், இங்கே கலந்துக்கிறத விட மட்டும் இல்லாமல் உள்ளே கலந்துக்கணுன்றதையும் முடிவு செய்தவன் இறைவன். அதனால் இப்பேற்பட்ட பேரருளை எந்த பிறவி எடுத்தாலும் மீண்டும் கிடைக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் இறைவன் இதை கொடுத்திருக்கிறான் என்பதை நினைத்து மீண்டும் அவனுடைய திருத்தாளை வணங்கி அவனுடைய திருவடிகளுக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளனாகவும் சத்தியமுள்ளமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு எப்பொழுதும் திருவாசகத்தை கையில் எழுந்தி எப்பொழுதும் மணிவாசகன் வழி எதை நமக்கு காண்பித்ததோ அதையே வழியாக பூண்டு எப்பொழுதும் திருவாசகத்தின் வழி நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த 658 பாடல்கள் இந்த ஆலயத்தில் இன்றைக்கி நான் சொன்னது போல் நிறைவு என்பது நமக்குரிய நிறைவை தந்து இந்த நிகழ்வை இறுதி செய்வதாக இருக்கட்டும். இன்னும் பல காலங்கள் இருக்குது, இன்னும் பல நிகழ்வுகள் இந்த ஆலயத்தில் நடக்கப் போகுது. திருவாசகம் சார்ந்த நிகழ்வுகள் இன்னும் நிறைய நடக்கப் போகுது. எல்லா நிகழ்வுகளுக்கும் தவறாது எங்கிருந்தாலும் இங்கே வந்துடுவேன் அப்படின்றதை சொல்லி திருக்கல்லில் திருவாசக தெளிவு திருவாசக புரிதல் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு ஞாயிறுகளிலும் இந்த ஆலயத்தில் பெருமானின் பெருங்கருணையோடு திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி அவர் தம் பொற்பாதங்களை பதித்த இந்த புனித மண்ணில் நம் ஞான குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் இந்த உலக உயிர்களெல்லாம் உய்வதற்காக அருளிய திருவாசகம் என்னும் மறையில் இருக்கக்கூடிய 51 பதிகங்களிலிருந்தும் 658 பாடல்களிலிருந்தும் பெருமான் இந்த பிறவியில் நமக்கு அருளிய பொருளை கேட்டும் பகிர்ந்தும் இன்புறும் நிகழ்வு பெருமானின் பெருங்கருணையோடு இந்த வாரமும் நிகழ்த்தப்பெற்று இந்த வாரம் நிறைவு வருகிறது என்பதை சொல்லி அவன் தந்த நிறைவை பூரணமாக ஏற்று இந்த நிறைவை அவன் தருவதற்கு காரணமாக இருந்த எல்லா உயிர்களையும் அவன் திருத்தாளை வணங்கி அவர்கள் எல்லா விதத்திலையும் இங்கே இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த புண்ணிய காரியத்துக்கு மூலமாக இருந்தவர்கள் இறைவனுடைய தூண்டுதலோடு தான் அவங்க மூலமாக இருந்திருக்கணும். அதனால தான் மணிகண்டனையும் இன்றைக்கி வரவழைச்சி இங்கே உட்கார வச்சு அவரும் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அவர் இங்கே இருக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த நிகழ்வை இனிதே முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமः.